ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜில் இருக்க எல்லா பாசிபிள் கொஷின்ஸும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான டாபிக் இன் ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா. ஸோ ஆவரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. தட் இஸ் சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரே ஒரு ஃபார்முலா. இதை தவிர ஆவரேஜில் எந்த ஒரு ஃபார்முலாவுமே கிடையாது. ஓகே, ஸோ கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். எல்லா பாசிபிள் மாடல்ஸும் நான் வந்து இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ வாட்ச் திஸ் வீடியோ ஃபுல்லி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின், the monthly incomes of Vicky for 4 months of a year are 15,000, 16,000, 17 and 18,000. So what is the average monthly income for these 4 months? So ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இடத்துல என்னன்னா I have to add this all and divide it by 4. ஓகேவா? ஸோ 4 monthோட salary கொடுத்துருக்காங்களா? ஸோ அது என்ன? sum by total is equal to average. sum என்ன? 15,000 plus 16,000 plus 17,000 plus 18,000 divided by total எத்தனை இருக்கு? 4 இருக்கா? இப்போ நான் இதெல்லாம் ஆட் பண்ணணும். 15, 16, 17, 18. ஓகேவா? ஸோ இப்போ 7 plus 8 வந்து 15. 15, 20, 26. ஸோ 66,000 divided by 4. That is equal to 1. பேலன்ஸ் 2 இருக்கும். 6 4 24, 25, 26 பேலன்ஸ் 2. ஸோ 16,500 தான் மந்த்லி ஆவரேஜ். ஓகேவா? ஸோ இது நம்ம அப்படி இல்லை வேற எப்படி போடலாம்னா ஜஸ்ட் 18,000 15,000 ஆட் பண்ணி அதை 2ல கூட டிவைட் பண்ணி பார்ப்போமே. ஸோ 1 3. ஸோ அகைன் 165 தான் வரும். இது என்னன்னா இங்க இருக்க எல்லாமே வந்து கன்சிக்யூட்டிவா இருக்க நம்பர்ஸ். அதாவது 15,000, 16,000, 17,000, 18,000 கரெக்டா? பிகாஸ் எல்லா நம்பருமே 1000 தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆவரேஜ் என்னன்னா ஸ்ட்ரைட்டாவே ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட மிடில் 2 நம்பருக்கு நடுவில் இருக்க டேர்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் இருக்கும். 16,000க்கும் 15,000க்கும் இந்த 16,000க்கும் 17,000க்கும் நடுவில் என்ன இருக்கு? 16,500. அப்போ அதுதான் ஆவரேஜா இருக்கும். இல்ல 4ஐயும் ஆட் பண்ணி 4ஆல டிவைட் பண்ணலாம். இல்ல ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்படி பண்ணாலும் we will get the answer. ஓகேவா? ஸோ எப்பயுமே வந்து ஜஸ்ட் இது ஒரு மெத்தட் மட்டும் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ சில சேனல்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெத்தட் சொல்லி தந்திருப்பாங்க ஆவரேஜ் கால்குலேட் பண்றதுக்கு. பட் எல்லாமே எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? சம் பை டோட்டல் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ். இந்த ஒரு ஃபார்முலா போதும் ஆவரேஜில் இருக்க மொத்த டாபிக்ஸ் மொத்த கொஸ்டின்ஸும் போடுறதுக்கு. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இது தேவையோ அதை மட்டும் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லா கொஸ்டினுக்கும் என்ன சொல்றது, எல்லா மெத்தடுக்கும் ஒரே டைம் தான் ஆகும். ஓகேவா? அதனால இந்த ஒரு மெத்தட் மட்டும் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ ஆவரேஜ் வந்து நீங்க ரீகால் பண்றப்ப அந்த ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். நீங்க வந்து ரிப்பீட்டடா வந்து இந்த வெயிட்டட் ஆவரேஜ் அப்படி இப்படி நிறைய கான்செப்ட் இருக்கு. அது எல்லாத்தையுமே இதே கான்செப்ட்ல போட்டுறலாம். இதே ஃபார்முலா வச்சு. ஓகேவா? நீங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெத்தட் லேர்ன் பண்ண வேண்டாம். அதாவது ஆவரேஜ்ன்ற டாபிக்ல தேவையில்லை. ஓகேவா? Next, during summer season, the average daily temperature of 5 consecutive days in Karur are 36, 39, 40, 41 and 43. So what is the average temperature recorded on all the 5 days? Yeah, அதே தான். So average is equal to sum by total. So இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 36 plus 39 plus 40 plus 41 plus 44 divided by 5. என்ன இருக்குன்னா 9, 10, 20 இருக்கா? So 2, 0, 6, 10, 18, 20. So 200 divided by 5, that is equal to 40 degrees Celsius the average temperature for the 5 days. Okay. Next, Gokul purchased 2 dozen mangoes of one variety at rupees 6 per dozen. So 2 dozen வாங்குறான். காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ₹6. அப்போ டோட்டல் காஸ்ட் என்னவா இருக்கும்? 12 rupees ஆயிருக்கும். அடுத்து 4 dozens of second variety of mango at ₹7. அப்படின்னா இதோட டோட்டல் காஸ்ட் என்னவா இருக்கும்? 28 rupees இருக்கும். அடுத்து அகைன் 1 dozen mangoes of third variety. So 1 dozen mango of third variety of ₹9. ஓகே, அப்போ இதோட டோட்டல் காஸ்ட் வந்து 9 rupees இருக்கும். அப்போ வாட் இஸ் த ஆவரேஜ் காஸ்ட் பர் டசன்? அப்போ டோட்டலா எத்தனை டசன் வாங்கியிருக்கான்? 7 டசன்ஸ் வாங்கியிருக்கான். டோட்டல் காஸ்ட் என்ன இருக்கும்? 20, 30, 40, 49. அப்போ ஆவரேஜ் காஸ்ட் பர் டசன்னா
total cost divided by number of dozens. ஓகேவா? that is 49 by 7. so rupees 7 தான் வந்து பாத்தீங்கன்னா average cost per dozen. ஓகேவா? அடுத்த question. The average age of a group of 10 friends is 15. okay, a new person joins them and their average increases to 16. so இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு sum of 10%, அந்த ஒரு 10 பேரோட ஆவரேஜ் ஏஜ் என்னன்னா 15. அப்ப அந்த 10 பேரோட டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னவா இருக்கும்? அதாவது இப்போ 10 பேர் வந்து ஒரு ரூம்ல இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் வந்து 15ன்னு சொல்லிட்டேன். அப்ப அவங்களோட டோட்டல் சம், அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்து ஒரு 10 வயசு, அடுத்து 20, அடுத்து 30, 40ன்னு போயிட்டே இருந்துச்சுன்னா எல்லாரோட டோட்டல் சம் என்னவா இருக்கும்? சம் இஸ் ஈக்குவல் டு வாட்? 15 into 10. சம் இஸ் ஈக்குவல் டு 15 into 10, that is 150 இயர்ஸ். ஓகேவா? அந்த 10 பேரோட ஏஜையும் நான் ஆட் பண்ணனா எனக்கு 150 கிடைக்கும். இப்ப புதுசா ஒரு பர்சன் உள்ள வர்றாங்க அந்த ரூம்ல. ஓகேவா? அப்போ n என்னவாயிடும்? 10 plus 1 11 ஆயிடுமா? இப்ப ஆவரேஜ் என்னாச்சுன்னா ஆவரேஜ் வந்து 15ல இருந்து 16 ஆயிடுச்சு. அப்போ சேம் சம் பை டோட்டல் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜா? ஆல்ரெடி இந்த 10 பேரோட சம் நமக்கு தெரியுமா 150. அது கூட புதுசா வர்ற ஒரு நியூ பர்சன். இப்ப டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்க? 11 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் வந்து 16. ஓகேவா? சோ இது அடுத்த ஸ்லைட்ல எழுதுறேன். 150 plus n divided by 11 is equal to 16. அப்ப 150 plus n is equal to 176. அப்ப n is equal to 26. ஓகேவா? அப்ப புதுசா ஜாயின் பண்ணிருக்க பர்சனோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 26 years. ஓகே, அடுத்த क्वेश्चन. 8 kgs of rice costing rupees 12 per mixture is 12 per kg is mixed with 7 kgs of rice costing 9.6 per kg. So what is the average cost? ஓகே, இதுவும் அதேதான். ஸோ இப்போ 8 kg ரைஸோட பிரைஸ் என்ன? அதாவது 1 கிலோ 12 rupeesனா அதோட டோட்டல் காஸ்ட் என்னவா இருக்கும்? 96 rupeesஆ இருக்கும். அடுத்து அதே மாதிரி 7 kg ரைஸ் வாங்குறேன், அந்த 7 kg ரைஸோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 9.6 rupees. அப்ப டோட்டல் காஸ்ட் என்னவா இருக்கும்? 9.6 into 7, 7 6 are 42, 9 7 are 63, அப்போ 67. அப்போ இதோட டோட்டல் காஸ்ட் வந்து 67.2. இப்போ ஓவரால் டோட்டல் காஸ்ட் என்னவா இருக்கும்? இது 2 13 1 3 இது வந்து 16. ஸோ 163.2 இருக்கும். அடுத்து டோட்டலா எத்தனை கேஜிஸ் வாங்கியிருக்காங்க? 15 kg வாங்கியிருக்காங்க. அப்போ வாட் இஸ் த ஆவரேஜ் வெயிட், ஆவரேஜ் காஸ்ட் பர் கேஜினா 163.2 டிவைடட் பை 15. ஓகேவா? ஸோ 163.2 divided by 15. இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 5 டைம்ஸ், இது 5 54.4. அகைன் 5 டேபிள்ல கேன்சல் பண்றேன், 10.88. ஓகேவா? ஸோ அப்ப ஆவரேஜ் காஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 10.88 rupees. ஓகேவா? 10.88 rupees. அடுத்த question. A batsman scored an average of 54 runs in the first 6 test matches. அடுத்து if the first test match is not counted and the 7th test is counted, then his average goes up to 58 runs. Okay, if his score in the first test was 50, find this. அப்ப ஆக்சுவலா இங்க என்னன்னா 7 டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாரு ஒரு பேட்ஸ்மேன். 1 2 3 4 5 6 7. இப்ப என்ன சொல்றாங்க? the batsman scored an average of 54 in the first 6 test matches. அதாவது ஃபர்ஸ்ட் 6 டெஸ்ட் மேட்சஸ்ல அவரோட ஆவரேஜ் வந்து 54ன்ட்டாங்க. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் 6ல அவர் அடிச்ச டோட்டல் ரன்ஸ் கால்குலேட் பண்ணிரலாமா? அப்ப சம் பை டோட்டல் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ், சம் டிவைட் பை டோட்டல் எத்தனை மேட்ச்? 6 மேட்சஸ். அதோட ஆவரேஜ் தான் என்ன? 54. அப்ப சம் என்னவா இருக்கும்? 54 into 6. அப்ப 6 4s are 24, 30 32. அப்ப ஃபர்ஸ்ட் 6 மேட்சஸ்ல ஒரு டோட்டலா 324 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஓகேவா? இப்போ என்ன சொல்லிட்டாங்க? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல அவர் 50 ரன்ஸ் அடிச்சிருந்தா ரிமைனிங் இருக்க 2 3 4 5 6ல எவ்வளவு அடிச்சிருப்பாரு? 324 minus 50. இது 4, இங்க வந்து 27 வருமா? 20 29 30 31 32. அப்போ 2 3 4 5 6 இந்த 5 மேட்சஸ்ல இவரோட டோட்டல் ரன்ஸ் என்னவா இருக்கும்னா 274. ஓகேவா? இப்ப அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? if the first match is not counted and the 7th match is counted, then his average score goes up to 58. அதாவது
2 3 4 5 6 7 இந்த 6 டெஸ்ட் மேட்சை மட்டும் நான் கன்சிடர் பண்ணா அவரோட ஆவரேஜ் வந்து 58ன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்கேயும் அதே தான். சம் பை டோட்டல் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ். சம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு 2 3 4 5 6ல ஒரு 274 ரன்ஸ் அடிச்சிருக்காரா? அப்ப 274 பிளஸ் 7th டெஸ்ட் மேட்சோட ரன் வந்து டீன்னு வச்சுப்போம். இப்ப டோட்டல் என்ன? இப்போ டோட்டல் 6 டெஸ்ட் மேட்சஸ் தான். இப்ப ஆவரேஜ் என்ன? 58. ஓகேவா? அப்ப 274 plus t is equal to 58 into 6. 6 8s are 48, 6 5s are 30, 34. அப்போ இங்க வந்து என்ன இருக்குன்னா 348 இருக்கு. அப்போ இந்த லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல அவர் ஸ்கோர் பண்ண ரன்ஸ் என்னன்னா 348 minus 274. அப்போ இங்க ஒரு 48 இருக்கும், இங்க வந்து ஒரு 26 இருக்கு. அப்ப 74 ரன்ஸ் வந்து அவர் ஸ்கோர் பண்ணிருப்பாரு. அதாவது இந்த 7th டெஸ்ட் மேட்ச் அவர் வந்து he scored 74 runs. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். The average weight of all the students in 3 sections A, B and C of the class are 50 kg, 60 kg and 40 kg. If the number of students in the 3 sections are 40, 70 and 90. ஆக்சுவலா 3 செக்ஷன்ஸ் இருக்கு. அந்த 3 செக்ஷன்ஸ்ல இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. அந்த 3 செக்ஷனோட ஆவரேஜும் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன கேக்குறாங்க? லாஸ்ட்ல என்டையர் கிளாஸோட என்னன்னு கேக்குறாங்க. அப்போ 3 கிளாஸோட டோட்டல் வெயிட் என்னன்றதை கால்குலேட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டோம்னா that will be the average. இப்போ A, B, C. ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு இருக்காங்கன்னு பார்ப்போமா? ஏல வந்து 40, இங்க வந்து 70, இங்க வந்து 90. அடுத்து ஆவரேஜ் என்ன? 50, 60, 40. அப்போ டோட்டல் வெயிட் என்னவா இருக்கும்? தட் இஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டு ஆவரேஜ். அப்போ இங்க வந்து என்னன்னா 2000, 4200, 3600. அப்போ டோட்டல் வெயிட் என்னவா இருக்கும்? இதெல்லாம் ஆட் பண்ணா 4 5 6 7 8 9 9800. 9800 தான் அந்த 3 செக்ஷனே ஆட் பண்ணி வர்ற டோட்டல் கேஜி. ஓகேவா? அதே மாதிரி டோட்டலா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 7 11 20. ஸோ 200 ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலா இருக்காங்க. ஓகேவா? அப்ப ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த ஸ்கூல்னா என்ன? டோட்டல் வெயிட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஆவரேஜ் ஆஃப் ஸ்கூல் அது என்னன்னா டோட்டல் வெயிட் டிவைடட் பை டோட்டல் ஸ்டூடெண்ட். டோட்டல் வெயிட் என்ன? 9800. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன? 200. அப்ப இதை கேன்சல் பண்ணா எனக்கு என்ன வரும்? 49 kg. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த என்டையர் ஸ்கூல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 49 kg. ஓகே. அடுத்த கொஸ்டின். The rainfall recorded by a city during the 7 days of a week were as follows. 5 cm per day on the first 3 days, 8 cm on the 4th day, 10 cm on the 5th day, 12 cm on the 6th day, 7 on the 7th day. இப்போ ஆக்சுவலா என்னன்னா 7 நாள் இருக்கு. ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6 7. இது என்னன்னா டேஸ். ஒவ்வொரு நாள்லயும் ரெயின்ஃபால் எவ்வளவு வந்திருக்குன்னு பார்ப்போமா? இப்போ ஃபர்ஸ்ட் 3 டேஸ்ல 5 5 5 ஸோ 5 5 5. 4th டேல 8 சென்டிமீட்டர், 5th டேல 10 சென்டிமீட்டர், 6th டேல 12 சென்டிமீட்டர், 7th டேல 7 சென்டிமீட்டர். அப்ப டோட்டல் ரெயின்ஃபால் என்னன்னு பாப்போமா? சோ 20 30 40 45 50 52. சோ டோட்டல் ரெயின்ஃபால் வந்து 52 சென்டிமீட்டர். அப்ப ஆவரேஜ் என்னவா இருக்கும்? ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 52 by 7. ஸோ 52 by 7 இது பண்ணா 7 7 3 by 7 49 50 51 52 7 3 by 7 centimeter is the answer. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஸோ விக்கி earned an average of rupees ஒரு நிமிஷம் guys. Just a minute guys.
So Vicky earned an average of rupees 1500 per month from January to May. Then he earned rupees 16, 17, 18, 19, 20,000 during the months from June to October. During November, he earned 50% of what he earned on December. If his average earnings for the entire year is 15,500, then find his earnings in the month of November. ஓகே, ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விக்கின்ற ஒரு பர்சன் இருக்கான், அவனோட ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் லைன் மட்டும் படிங்களேன். அந்த இயரோட டோட்டல் ஆவரேஜ் வந்து கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 1500. அப்ப அந்த இயர்ல அவன் டோட்டலா சேவ் பண்ணது எவ்வளவுன்னு பாத்துருவோமா? அப்ப சம் பை டோட்டல் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ். சம் டோட்டலா 12 மந்த்ஸ் இருக்குமா? ஒரு மந்தோட ஆவரேஜ் வந்து 1500 சொல்லிட்டாங்க. அப்ப சம் என்னவா இருக்கும்? 1500 into 12, 15 into 12 வந்து 180, அப்புறம் ஒரு 2 0. ஸோ அப்போ டோட்டலா he will save 18,000. ஓகேவா? இப்ப அடுத்து ஜான்வரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் எவ்வளவு சேவ் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகேவா? இப்போ ஜான்வரியில இருந்து மே வரைக்கும் 1500 earn பண்றோம். 1500, 1500, 1500, 1500, 1500. அடுத்து ஜூன்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் 16, 17, 18, 19, 20. ஓகேவா? ஸோ 16, 17, 18, 19, 20. அடுத்து நவம்பர்ல டிசம்பர்ல ஏர்ன் பண்ணது மாதிரி 50% தான் ஏர்ன் பண்றான். ஸோ டிசம்பர்ல வந்து 2x ஏர்ன் பண்ணி தான் நவம்பர்ல வந்து he will earn only x. ஓகேவா? இப்போ டோட்டல் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிடுவோமா? ஸோ இது வந்து 1, 2, 3, 4, 5. ஸோ 5 into 15 வந்து 75. ஸோ 7500 இருக்கும். அது கூட 16, 17, 18, 19, 20 இருக்கு. ஸோ இந்த 20 இது கூட ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, 9500 வந்திருக்கும். அப்போ இந்த இதை மட்டும் நான் ஆட் பண்ணணும். 16, 17, 18, 19 மட்டும் ஆட் பண்ணணுமா? ஸோ இது வந்து ஒரு 15, இது வந்து ஒரு 15. ஸோ 15 plus 15 30, 3 0 3ன்றப்போ 4 5 6 7. ஸோ இது ஆட் பண்ணா 7000 வருது. அது கூட ஒரு 3x இருக்கு. ஓகேவா? ஸோ இது என்னவா இருக்கும்னா 16500. கரெக்டா? 16500 plus 3x எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா தட் இஸ் த டோட்டல் 18,000. அப்ப 3x எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 15,000க்கு ஈக்குவலா இருக்கும். 1500க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப x வந்து 500. ஓகேவா? அப்ப நவம்பர்ல he will earn 500 and in December he will earn 1000. ஓகேவா? சோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? find his earning in the November month தான் கேட்டிருக்காங்க. சோ நவம்பர்ல வந்து he will earn 500 rupees. ஓகே, ஒரு நிமிஷம். என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? So the average age of employees of a company is 35 years. Okay, if 5 new persons with the average age of 32 years join the company, the average of the company becomes 34. So how many persons are there in the company? So first actually ஒரு கம்பெனில சம் பை என், ஓகேவா, n நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட ஆவரேஜ் வந்து 35. அப்போ அவங்களோட டோட்டல் ஏஜ் என்னவா இருந்திருக்கும்னா 35 n இருக்கும். ஓகேவா? இப்போ 5 நியூ மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்றாங்க. அந்த 5 மெம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து 32ன்னு சொல்றாங்களா? அப்ப சம் பை 5 இஸ் ஈக்குவல் டு 32. அப்ப அந்த 5 பேரோட டோட்டல் சம் என்னவா இருக்கும்? 160. இப்ப இந்த n அது கூட இந்த 5 ஆல்ரெடி இருக்க எம்ப்ளாயிஸ் அது கூட இந்த 5 மெம்பர்ஸ் ஆட் ஆனாங்கன்னா கம்பெனியோட ஆவரேஜ் வந்து 34 ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப சம் என்னவா இருக்கும்? 35n plus 160 divided by n plus 5. ஓகேவா?
So 35n plus 160 divided by n plus 5 is equal to what? 34. See, இது நான் என்ன போட்டிருக்கேன்னா நியூ ஆவரேஜ். ஓகேவா? இப்போ நியூ ஆவரேஜ்ல டோட்டல் சம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ். டோட்டல் நம்பர் ஆஃப் இப்போ எம்ப்ளாயிஸ் என்ன? ஆல்ரெடி n மெம்பர்ஸ் இருக்காங்க, இப்போ 5 மெம்பர்ஸ் வர்றாங்க. ஓகேவா? இப்போ மேலே போடுற அந்த சம், இப்போ அந்த n எம்ப்ளாயிஸோட சம் என்னவா இருக்கும்னா 35n. அடுத்து அது கூட 5 புதுசா ஆட் பண்ண வர்றாங்களா, அவங்களோட சம் என்னவா இருக்கும்? 160 இருக்கும். ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு 34n. 160 தானே கரெக்டா போட்டுருக்கணும். 10 15 160 தான். இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணலாமா? So 35n plus 160 is equal to what? 34n plus 34 into 5 என்னவா இருக்கும்? 170. அடுத்து so இப்போ n is equal to 10. அப்படியே வந்துருச்சா ஸ்ட்ரைட்டா? so அப்போ first there are 10 employees in the, so how many employees are there in the company na? first வந்து 10 members இருந்தாங்க, இப்போ அடுத்து 15 members இருக்காங்க. ஓகேவா? அடுத்த question. So if 30 kg of rice priced at rupees 20 a kg is mixed with 10 kg of a second variety of rice priced at 24 a kg, then what is the average cost? Okay, so இதுவும் ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். இப்போ 30 kg of the rice ஓட price வந்து என்னன்னா 20 per kg னா டோட்டல் காஸ்ட் என்னவா இருக்கும்? டோட்டல் காஸ்ட் வந்து 600. அடுத்து 10 kg of second variety அதோட price வந்து பாத்தீங்கன்னா 24 per kg னா அதோட டோட்டல் பிரைஸ் என்ன இருக்கும்னா 240. இப்போ டோட்டல் காஸ்ட் வந்து 840, டோட்டல் ரைஸ் வந்து 40 kg. ஓகேவா? ஸோ அப்போ வாட் இஸ் தி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு வாட்? ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 840 டிவைடட் பை 40. ஸோ ஆவரேஜ் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 21 per kg. ஓகேவா? ஸோ ஆவரேஜா என்ன பிரைஸ்னா 21 rupees per kg. ஓகே, அடுத்து if two kinds of grapes which cost 18 a kg and 24 a kg are mixed in the ratio of 3:1, then find the cost of the resulting mixture. ஓகேவா? ஸோ இதுவும் சிம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கேஜியோட காஸ்ட், அதாவது இப்போ மிக்ஸ்டு 3:2 ரேஷியோனா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3 kg இருக்கு, 3 kg வேணா 3x kgன்னு எடுத்துப்போமா, ஈஸியா இருக்கணும். இதெல்லாம் அலிகேஷன் அண்ட் மிக்சர்ல போடுவாங்க, பட் தேவையில்லை. ஓகேவா? ஸோ இந்த எந்த கொஸ்டின் அலிகேஷன் அண்ட் மிக்சர்ல போடணுன்றதை மட்டும் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வெரைட்டி வந்து ஒரு 3x போடுறதுக்கு மறுபடியும் 3 போட்டேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வெரைட்டி வந்து 3x kg இருக்கு, செகண்ட் வெரைட்டி வந்து 2x kg இருக்கு. பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து 18 per kg, இது வந்து 24 per kg. அப்போ டோட்டல் காஸ்ட் என்னவா இருக்கும்? ஸோ 18 into 3 வந்து 54x டோட்டல் காஸ்ட், 24 into 2 வந்து 48x. அப்போ டோட்டல் காஸ்ட் என்னவா இருக்கும்? 12. ஸோ 102x தான் டோட்டல் காஸ்டா இருக்கும். டோட்டல் கேஜி என்ன? 5x. அப்ப ஆவரேஜ் என்ன? 102x divided by 5x, that is 20.4 rupees. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் காஸ்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா 20.4 rupees. ஓகே, அடுத்து the average weight of 40 students in a class is 65 and the weight of the teacher is 65. so find the average weight of the students and the teacher. ஓகே, இப்போ ஆக்சுவலா என்னன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் வெயிட் வந்து 65. இப்போ நான் டீச்சரோட வெயிட் 65 ஆட் பண்ணனா வாட் இஸ் த நியூ ஆவரேஜ்னு கேக்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் வெயிட் என்னன்னு கண்டுபிடிச்சிருமா? ஸோ சம் பை டோட்டல் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ். அப்ப சம் டிவைடட் பை 40 இஸ் ஈக்குவல் டு 65. அப்ப சம் என்னவா இருக்கும்? 5 4 are 2, 0 6 4 24, 25 26. ஸோ 2600 தான் ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் வெயிட். இப்போ அகைன் சம் பை டோட்டல் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜா? இப்ப சம்ல யார் வருவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் பிளஸ் அந்த ஒரு டீச்சரோட வெயிட் 65 ஆட் பண்ணி டோட்டல்ல 41 வருமா? ஏன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு டீச்சர் இருக்காங்க. அப்ப என்ன இருக்கு? 2665 டிவைடட் பை 41. ஓகேவா? ஸோ இதை நான் டிவைட் தான் பண்ணணும். ஸோ 2665 டிவைடட் பை 41, 5 டைம்ஸ்னா 200 வரும், 6 டைம்ஸ்னா 24, 7 டைம்ஸ் 28 வந்துடும். ஸோ அப்போ 6 போடுறேன், 246. அப்போ 205, இது 5 டைம்ஸ் பார்த்தாலே தெரியும், 205. ஸோ 0. அப்போ ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 65 kg. ஓகேவா? அதாவது த ஆவரேஜ் ஆஃப்
students plus teachers. ஓகேவா, that is 65 kg. அடுத்த question. The average age of 30 students in a class is 16 years. If the age of the teacher is included, the average increases by 1. Then find the age of the teacher. First students ஓட total age என்னன்னு பாப்போமா? Sum by total is equal to average. Sum divided by 30 is equal to 16. அப்ப sum is equal to 480 years. இப்ப again sum by total is equal to average தான். இப்ப என்னன்னா sumல 480 plus டீச்சரோட ஏஜ் நான் இன்க்ளூட் பண்றேன். இப்போ டோட்டல் என்னவா இருக்கும்? 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, ஒரு டீச்சர், அப்ப 31. ஆவரேஜ் இன்க்ரீசஸ் பை 1. முதல்ல ஆவரேஜ் 16, இப்ப ஆவரேஜ் வந்து 17. ஓகேவா, அப்ப 480 plus t is equal to 17 into 31 பாப்போமா? 7 3s are 21, 3 4 5. So 527 தான் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த மல்டிப்ளை பண்ணி வருது 527. அப்போ டீச்சரோட ஏஜ் என்னவா இருக்கும்னா 47. ஓகேவா, so the age of the teacher is 47 years. okay, next question. The average weight of 25 students and the teacher is 30. If the teacher weight is excluded, then the average is decreased by 0.4. Find the weight of the teacher. என்ன question இருக்கு? கொஸ்டின் கரெக்டா கொண்டு வந்திருக்குன்னா இப்போ சம் பை 26, ஏன்னா 25 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டீச்சர் வந்து இருக்காங்கன்னா 26 அது வந்து 30ன்னு சொல்றான். அப்ப சம் என்னவா இருக்கும்? 6 3s are 18, 1 8. ஸோ 780 தான், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் டீச்சரோடது. இஃப் த டீச்சர்ஸ் வெயிட் இஸ் எக்ஸ்க்ளூடட், அப்போ 780 மைனஸ் டீச்சரோட வெயிட். இப்போ எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 25 ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆவரேஜ் டிக்ரீசஸ் பை 0.4னா 29.6 இருந்திருக்கும். Then find the weight of the teacher. Okay, வெயிட் பண்ணி பார்ப்போம். கொஸ்டின் கரெக்டா வந்துச்சுன்னா கரெக்டா, இல்லைன்னா ஏதோ தப்பு பண்ணிருக்கேன்னு அர்த்தம். கொஸ்டின்ல தப்பா இருக்கும். 29.6, 25, 30. அடுத்து 9 5s are 45, 46, 47, 48. 10 11 12 13 14. அடுத்து 6 2s are 12, 1 2, 9 2s are 18, 19 1, 9 2s are 4, 5 0, 10 10 plus 1 14, 5 6 7 74. அப்ப 740. ஓகே, அப்போ 780 minus w is equal to 740. அப்போ weight of the teacher வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 40 kg. கரெக்ட் தான். ஓகேவா, சோ क्वेश्चनல மிஸ்டேக் இல்ல. So weight of the teacher is 40 kg. okay, next. The average weight of 8 persons is increased by 2 kg when one of them whose age is 24 is replaced by a new person. ஓகேவா, so the average of 8 person is increased by 2 years when one of them whose weight is 24 is replaced by a new person. இப்ப first இந்த sum by 8 total is equal to average. இப்ப sum divided by 8% is equal to average ன்றப்ப அந்த 8% ஓட டோட்டல் ஏஜ் என்னன்னா 8A ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்ப இந்த 8Aல ஒருத்தரை வெளியில தள்ளிட்டு அவருக்கு பதிலா புதுசா இன்னொரு பர்சனை கொண்டு வரேன். சோ எனக்கு டோட்டல் எப்பயுமே 8 தான் இப்பவும். பட் சி, இந்த 8Aல I am subtracting 24. See, a person whose weight is 24 is replaced. அப்ப 8Aல இருந்து 24 சப்ராக்ட் பண்ணி புதுசா ஒரு நியூ பர்சன் வர்றாரு. ஓகேவா, டிவைடட் பை டோட்டல் வந்து 8 தான். இப்போ என்னாச்சு? ஆவரேஜ் இன்க்ரீஸ்ட் பை 2. ஸோ போன டைம் வந்து ஆவரேஜ் வந்து ஏவா, அப்போ இந்த டைம் என்னவா இருக்கும்னா a plus 2 இருக்கும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ 8A minus 24 plus n is equal to 8A plus 16. ஸோ 8A கேன்சல் ஆகும். அப்போ n is equal to 40. ஓகேவா, அப்போ புதுசா வந்திருக்க பர்சனோட ஏஜ் என்னன்னா 40 years. ஓகேவா, சோ இங்க வந்து sum by total is equal to average. டோட்டல் வந்து 8. அப்ப sum வந்து 8A. இந்த 8Aல 24ன்ற ஒரு பர்சனை வந்து வெளில தள்ளிட்டு புதுசா ஒரு பர்சனை கொண்டு வரேன். அப்ப 8A minus 24 plus n தான் சம்ல ஏற்படுற நெட் சேஞ்ச். அப்ப டிவைடட் பை 8 is equal to average என்ன ஆகுது? இன்க்ரீஸ் பை 2 years. அப்ப A plus 2. ஓகேவா, சோ இதே 2 இயர்ஸ்க்கு பதிலா 6 months அந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா 6ன்னு போடக்கூடாது, 0.5ன்னு தான் போடணும். ஓகேவா, சோ மந்த் இயர்ன்றதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா பார்த்து
இந்த சம் போடணும். அந்த மாதிரி ஒரு சம் நான் கொண்டு வந்திருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்க என்ன சொல்றாங்க, the average weight of 8 men is increased by 2 years when 2 of them whose age 21 and 23 are replaced by 2 new men. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த 8 மென்னோட ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த 8 பேரோட டோட்டல் ஏஜ் என்னன்னு பாப்போமா. சம் பை டோட்டல் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ். அப்ப சம் பை 8 இஸ் ஈக்குவல் டு ஏனா சம் இஸ் ஈக்குவல் டு 8a. இப்போ இந்த 8aல இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா -21 -23, அதுக்கப்புறம் புதுசா 2% n1 n2. இப்போ அகைன் எனக்கு வந்து 8 மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஆவரேஜோட சேஞ்ச் என்ன, இன்க்ரீஸ் பை 2. ஸோ அப்போ a + 2. அப்போ 8a minus 45 plus n1 plus n2 is equal to 8a plus 16. 8a கேன்சல் ஆச்சு. n1 plus n2 என்னவா இருக்கு 45. 45 plus 50 வந்து 60 இருக்கும். 61 44 45 போட்டேன் 44. ஸோ 60. ஸோ அப்போ சம் ஆஃப் த டூ நியூ, அதாவது புதுசா வந்திருக்க 2 பர்சன்ஸோட டோட்டல் வந்து 60. அவங்க என்ன கேக்குறாங்க, ஆவரேஜ் ஆஃப் 2 மென்னா டிவைடட் பை 2 போட்டா முடிஞ்சு. ஸோ 60/2 வந்து 30. ஓகேவா, அந்த 2 பர்சன்ஸோட ஆவரேஜ் ஏஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 30 இயர்ஸ். ஓகே, அடுத்து the average number of seats distributed in a class of 60 students is 5. அப்போ sum by total is equal to average. sum by 60 is equal to 5. அப்ப sum is equal to 300. என்கிட்ட டோட்டலா 300 ஸ்வீட்ஸ் இருக்கு. இந்த 300 ஸ்வீட்ஸை நான் 60 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 5 ஸ்வீட்ஸ் வருது. இப்ப if x number of students newly join the class and the average becomes 4. ஓகேவா, அப்ப see sum வந்து sum by total is equal to average தான். sum வந்து 300. இப்போ டோட்டலா 60 plus x ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க, ஆவரேஜ் வந்து 4 ஆயிடுச்சு. அப்ப 300 is equal to what, 4 into 60 plus 4. அப்ப 300 is equal to 4 into 60 plus x. அது 4 இல்ல. அப்போ 300 is equal to 240 plus 4x. 4x is equal to 60, x is equal to 15. அப்போ புதுசா 15 students joined the class. ஓகேவா, அடுத்து the average age of 30 boys in a class is 15 years. அடுத்து one boy aged 20 years left the class but 2 new boys came in his place whose ages differ by 5. If the average age of all the boys now in the class still remains 15, then the age of the younger newcomer is. ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ்ல 30 பாய்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் 15ன்னு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அவங்களோட டோட்டல் சம் என்னன்னு கண்டுபிடிச்சிருமா. சம் பை டோட்டல் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ். அப்ப சம் டிவைடட் பை 30 is equal to 15. அப்ப sum is equal to 450 years. ஓகேவா, இப்ப என்ன சேஞ்ச் நடக்குது, ஒரு பையன் வெளியில போறான், பட் அவனுக்கு பதிலா 2 பேர் வந்து உள்ள வர்றாங்க. அப்ப என்னோட நெட் சேஞ்ச் என்னன்னா டோட்டல் will be increased by 1. 30 பாய்ஸ் இருந்த இடத்துல இப்ப 31 பாய்ஸ் இருக்காங்க. ஓகேவா, அப்ப டினாமினேட்டர்ல நான் 31 போடணும். மேல என்ன ஆகுது, இந்த 450ல மைனஸ், அதாவது ஒரு பாய் 20 வந்து வெளில போறான். ஸோ -20. அடுத்து புதுசா 2 பர்சன்ஸ் வர்றாங்க. ஓகேவா, ஸோ அவங்க வந்து a பிளஸ் பின்னு எடுத்துப்போம். இப்போ என்ன ஆச்சுன்னா ஸோ புதுசா 2 பர்சன்ஸ் வர்றாங்க. இப்போ இந்த டோட்டல் ஆவரேஜ் வந்து 15 தான். ஓகேவா, ஸோ அப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இங்க என்ன வரும்னா மேல 430. ஸோ 430 பிளஸ் a பிளஸ் b என்னவா இருக்கும்னா 15 into 31. ஸோ 15 into 31 என்னன்னு பார்ப்போம். 15 31. ஸோ 1 5 13 into 15 3 into 15 45. அப்போ 465 தான் வந்து இங்க இருக்கும். அப்ப 430 பிளஸ் a பிளஸ் b என்னன்னா 465. அப்ப a பிளஸ் b என்னன்னு பாத்தீங்கன்னா 35. ஓகேவா, இப்ப அடுத்து என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். அந்த புதுசா வர்ற 2 பர்சன்ஸோட ஏஜ் வந்து டிஃபர் பை 2, அதாவது டிஃபர் பை 5. இப்ப a b. ஓகேவா, ஸோ இப்போ ஏவில பியோட ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏவோட ஏஜ் என்னவா இருக்கும்னா எக்ஸ் பிளஸ் 5 இருக்கும். ஓகேவா, நீங்க இது எப்படி வேணாலும் மாத்தி எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏ எக்ஸ் பி எக்ஸ் பிளஸ் 5 போட்டாலும்
ஓகே தான். ஓகேவா? இப்ப நமக்கு A plus B தெரியுமா? சோ A plus B யோட டோட்டல் ஏஜ் வந்து 35 இயர்ஸ். அப்போ x plus x plus 5 வந்து என்ன 35 சோ அப்போ 2x is equal to 30 அப்ப x is equal to 15. அப்போ ஒரு பர்சனோட ஏஜ் வந்து 15 இருக்கும், இன்னொரு பர்சனோட ஏஜ் வந்து 20 இருக்கும். அவங்க என்ன கேக்குறாங்க? find the age of the younger newcomer. சோ புதுசா வர்றதுல யார் வந்து யங்கரான பர்சன்? 15 இயர்ஸ். ஓகேவா? தட்ஸ் ஆல் இந்த क्वेश्चन. அடுத்து the average of marks in mathematics of 5 students was found to be 50. Later it was discovered that one student mark was 45 was misread as 84. இந்த மாதிரி क्वेश्चंस. அதாவது என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் ஒரு என்ன சொல்றது ஒரு அப்சர்வேஷன்ஸ் இருக்கும், ஹைட் இல்ல வெயிட் ஏதோ ஒரு அப்சர்வேஷன்ஸ் எடுத்திருப்பாங்க. பட் அது வந்து என்ன ஆச்சுன்னா ராங்கா ஒரு வேல்யூ வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா? சோ ராங்கான வேல்யூவும் கொடுத்துட்டு கரெக்டான வேல்யூவும் கொடுத்துட்டு கரெக்டட் ஆவரேஜ் என்னன்னு கேட்பாங்க. சோ இப்போ என்ன பண்ணணும்னா எப்பயுமே ராங்கான வேல்யூ வந்து டோட்டல்ல இருந்து சப்ராக்ட் பண்ணி கரெக்ட் வேல்யூவை ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? தி ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் ஆவரேஜ் மார்க் இன் மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் 5 ஸ்டூடண்ட்ஸோட ஆவரேஜ் வந்து 15 சொல்லிட்டானா? அப்ப சம் பை டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 50. அப்ப சம் டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு 50னா சம் என்ன 250 தான் அவங்களோட டோட்டல் மார்க்ஸ். பட் இந்த 250ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ தப்பா போயிடுச்சு. ஸோ மிஸ்ரீடுக்கு எப்பயுமே மைனஸ் போட்டுருங்க. ஸ்டூடெண்ட் மார்க் 48 வாஸ் மிஸ்ரீட் அஸ் 84. அதாவது இப்போ இதுல கரெக்டான மார்க் என்ன, தப்பான மார்க் என்ன, அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இட் வாஸ் டிஸ்கவர்டு தட் ஒன் ஸ்டூடெண்ட் மார்க் 48 வாஸ் மிஸ்ரீட் அஸ் 84. 84ன்னு தப்பா எழுதிட்டாங்க. அவன் வாங்கின மார்க் 48 தான், பட் 84ன்னு தப்பா எழுதிட்டாங்க. ஸோ தப்பா எழுதின மார்க்கை சப்ராக்ட் பண்ணுங்க. தப்பா எழுதினது -84, கரெக்டான மார்க் 48 டிவைடட் பை அதே 5% தான். ஓகேவா? இப்ப கரெக்டான ஆவரேஜ் என்னன்னு கேக்குறாங்களா? சோ அப்போ 250 plus 48 வந்து 298. அதுல 84 சப்ராக்ட் பண்றேன். இது 4 1 2. அப்ப 214 டிவைடட் பை 5 தான் ஆன்சர். ஓகேவா? சோ அது என்னவா இருக்கும்? 42.8. சோ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு வாட்? 42.8. ஓகேவா? அதாவது கரெக்டட் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 42.8. எப்பயுமே இந்த மாதிரி கொஸ்டின்ல எது தப்பான வேல்யூவோ தப்பான டேட்டாவை சப்ராக்ட் பண்ணுங்க, கரெக்டான டேட்டாவை ஆட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். The average marks of 5 subjects of a student is 78. அப்போ sum divided by 5 is equal to 78 னா sum என்னவா இருக்கும்? 78 into 5 வந்து 390. அடுத்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா later it was found that the marks of 3 subjects were misread as 84, 91 and 76 instead of 89, 86 and 96. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற 3 தப்பான மார்க்ஸ், செகண்ட் கொடுத்திருக்க 3 தான் கரெக்டான மார்க்ஸ். இப்போ நான் என்ன பண்ணணும்னா கரெக்டட் ஆவரேஜ். ஓகேவா? சோ ஆவரேஜ் என்னவா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் 390 தான். அதுல தப்பானதெல்லாம் சப்ராக்ட் பண்ணிடுவோமா? மிஸ்ரீட்ல இருக்கிறது என்னது? -84, -91, -76. அடுத்து கரெக்டானது ஆட் பண்ணுவோமா? +89, +86, +96. இப்போ எத்தனை டோட்டல் சப்ஜெக்ட்ஸ்? 5 தான். ஓகேவா? இப்போ இதுக்கு இது பண்ணுவோமா? சோ கரெக்டானதெல்லாம் ஆட் பண்ணணும்னா என்ன வரும்? சோ 390, அது கூட ஒரு 89, அது கூட ஒரு 86, அது கூட வந்து ஒரு 96. சோ 15, 21, 21. சோ இது வந்து ஒரு 20, 20 plus 16 வந்து 36. சோ 661 தான் பாசிட்டிவ்ல இருக்கிறது. மைனஸ்ல என்ன இருக்குன்னா 84, 91, 76, 11, 1, 1. அடுத்து வந்து என்னன்னா 10, 18, 25. 251 டிவைடட் பை 5. சோ இங்க என்ன இருக்கும்னா 0 இருக்கும், 1 இருக்கும், 4 இருக்கும். சோ 410 டிவைடட் பை 5 என்ன? 82. ஓகேவா? சோ அப்ப கரெக்டான ஆவரேஜ் என்னன்னா 82. ஓகே. சோ எப்பயுமே இந்த மாடல் क्वेश्चंसல மிஸ்ரீடன்னு கொடுத்திருக்க டேட்டாவை சப்ராக்ட் பண்ணனும், கரெக்ட்டா கொடுத்திருக்க டேட்டாவை ஆட் பண்ணனும். ஓகேவா? அடுத்த क्वेश्चन. In an examination, the average marks of the students calculated to be 59 marks. It was later found that 70 students was wrongly written as. So 70 students ஓட மார்க் வந்து தப்பா எழுதிறாங்க. written as 80 instead of 50. So 80 தான் கரெக்ட், தப்பா எழுதுனது 50 தான் கரெக்டான மார்க். கரெக்டட் ஆவரேஜ் வந்து 56னா வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கேக்குறாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஆவரேஜ் மார்க் கொடுத்திருக்காங்களா?
அப்போ நான் ஃபர்ஸ்ட் n ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அப்ப சம் பை n என்னன்னா 59. அப்ப சம் என்னவா இருக்கும்? 59n தான் சம். ஓகேவா? இதுல it was later found that marks of 70 students ஓட மார்க் வந்து தப்பா எழுதிடுறாங்க. எப்படி தப்பா எழுதுறாங்கன்னா 18 போட்டுறாங்க instead of 50. அப்ப மிஸ் ராங் மார்க் என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 80னா 70 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. அப்ப 70 into 80 தான் ராங்கான மார்க். தட் இஸ் 5600. கரெக்டான மார்க் என்ன? அதேதான் 70 into 50 தட் இஸ் 3500. அப்ப நெட் சேஞ்ச் என்ன? நெட் சேஞ்ச் வந்து 1 2. ஸோ நான் வந்து டோட்டல் சம்ல 2100 சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது நெட் சேஞ்ச் இங்க எழுதுறதுக்கு ஸோ எப்பயும் போலவே போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ கரெக்டட் ஆவரேஜ் என்னவா இருக்கும்? ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு வாட்? 59 தானே? 59n. அதுல தப்பான மார்க் என்ன? 5600 மைனஸ் 5600 பிளஸ் கரெக்டான மார்க் வந்து 3500 டிவைடட் பை n தான். இப்போ அவங்க கரெக்டான ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இஃப் த கரெக்டட் ஆவரேஜ் இஸ் 56 இப்போ 56க்கு இது ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ 56 இஸ் ஈக்குவல் டு 59n மைனஸ் 2100 டிவைடட் பை n. அப்போ 56n is equal to 59n minus 2100. அப்போ 3n is equal to 2100 na n is equal to 700. ஓகேவா? So there are totally 700 students who took the examination. Okay. அடுத்த question. A cricketer played 80 innings and scored an average of 99 runs. Okay. So to have an average of 100 at the end, his score in the last innings should have been. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கிரிக்கெட்டர் 80 இன்னிங்ஸ் விளையாண்டு 99 ரன்ஸ் ஆவரேஜா வச்சிருக்காரு. அப்ப அவர் டோட்டலா எவ்வளவு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருப்பாருன்னு பாப்போமா? ஸோ சம் பை டோட்டல் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ். சம் டிவைட் பை டோட்டலா 80 இன்னிங்ஸ் பிளே பண்ணிருக்காரு. ஆவரேஜ் வந்து 99. அப்ப சம் என்னவா இருக்கும்னா 0 9 8s are 72 7 2 9 8s are 72 79. ஸோ இப்போ 7920 தான் அவரோட ஆவரேஜ். இப்போ அவர் இன்னும் ஒரு மேட்ச் விளாண்டு அவரோட ஆவரேஜ் 100ன்னு கொண்டு வரணும்னா அந்த கடைசி மேட்ச்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணணும்? ஓகேவா? அப்ப இங்கேயும் அதே ஃபார்முலா தான். சம் பை டோட்டல் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ். ஸோ சம் ஆல்ரெடி வந்து 7920 ஸ்கோர் பண்ணிருக்காரு. பிளஸ் லாஸ்ட் மேட்ச்ல ஹி ஸ்கோர்டு 6 ரன்ஸ்னு வச்சுப்போம். டோட்டலா இப்போ 80 + 1 81 இன்னிங்ஸ் இருக்கு. ஆவரேஜ் வந்து இப்போ 100. அப்போ 7920 பிளஸ் 6 இங்க என்னவா இருக்கும்? 8100. அப்ப ரன்ஸ் எவ்வளவா இருக்கும்னா 120 180. ஓகேவா? சோ கடைசி டெஸ்ட் மேட்ச்ல அவர் வந்து 180 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாருன்னா அவரோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் 81 இன்னிங்ஸ் அவரோட ஆவரேஜ் வந்து 100 இருக்கும். ஓகேவா? அடுத்த question. A cricketer had a certain average of runs in his first 54 innings. In his 55th innings, he is bowled out for no score on his part. This brings down his average by 2 runs. Brings down his average by 2 runs. Okay, இப்போ first sum by total is equal to average னு வச்சுப்போம். சம் தெரியாது. டோட்டலா 54 இன்னிங்ஸ் விளையாண்டுருக்காரு. அதோட ஆவரேஜ் ஏன்னு வச்சுக்கலாம். அப்ப அதோட சம் என்னவா இருக்கும்னா 54A. ஓகேவா? இப்ப அடுத்த மேட்ச்ல சோ அடுத்த மேட்சும் சம் பை டோட்டல் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜா? இப்போ அடுத்த மேட்ச் என்னவா இருக்கும்? 54A பிளஸ் இப்போ புதுசா விளையாடுற மேட்ச்ல ஹி ஸ்கோர்டு 0 ரன்ஸ் டிவைட் பை டோட்டல் என்னவா இருக்கும்? 54 + 1 55 இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஆவரேஜ் என்ன? A - 2. இப்போ இத போட்லாம் ஆன்சர் வந்துருமா? சோ 54A டிவைடட் பை 55 இல்ல So, 54A is equal to 55A minus 110. அப்ப A is equal to 110. ஓகேவா? இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க? Find his new average. Actually, A னா என்னது? Old average வந்து 110. New average A - 2. So, new average என்ன இருக்கும்னா 108. ஓகேவா? So, his new average is 108 runs. ஓகேவா? அடுத்த question. The average weight of 3 men A, B and C is 82 kg. D joins them and the average weight of the 4 becomes 78 kg. If E, whose weight is 5 kg more than D, replaces A,
the average weight of B, C, D and E becomes 79. So find the weight of A. Okay, so இப்போ போட்டுடலாம். இது ஈஸியான கொஸ்டின் தான். So A plus B plus C ஓட average weight என்னன்னு கொடுத்திருக்காங்க? 82 கொடுத்திருக்காங்களா? அப்போ A plus B plus C ஓட weight என்னவா இருக்கும்? 246. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க கூட ஒரு Dன்ற ஒரு பர்சன் வந்து ஜாயின் பண்ணா the average of 4 becomes 78. That means A plus B plus C plus D divided by 4 is equal to 78. எனக்கு A plus B plus C ஓட வேல்யூ தெரியுமா? That is 246. So 246 plus D அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 78 into 4. So 8 4s are 32. 3 2 7 4s are 28 29 30 31. So 31. அப்ப D என்னவா இருக்கும்னா, so இங்க வந்து ஒரு 12, இங்க வந்து ஒரு 54 இருக்கா, 66. அப்ப D ஓட weight வந்து 66 kg. ஓகேவா? அடுத்த க்ளோ என்ன சொல்லிருக்கான்? If E whose weight is 5 kg more than that of D. அப்ப 5 kg more than that of D னா, so E is equal to 5 plus D. So E is equal to 71 kg. ஓகேவா? இப்ப அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, D க்கு பதிலா E ன்னு ஒரு பர்சன் வந்தாங்கன்னா, A க்கு பதிலா E வர்றாங்க. That is B, C, D, E. அவங்களோட ஏஜ் வந்து ஆவரேஜ் என்னன்னா 79 சொல்றாங்க. B, C, D, E. So B plus C plus D plus E divided by 4 is equal to 79. அப்போ எனக்கு D ஓட ஏஜும் தெரியும், வெயிட்டும் தெரியும், E ஓடதும் தெரியும். அப்போ B and C தெரியாது. So B plus C plus 66 plus 71 is equal to 9 4s are 36. 3 6 28 29 30 31. So இங்க என்ன இருக்குன்னா B plus C plus 13 137 is equal to 316. அப்போ B plus C என்னவா இருக்கும்னா 316ல 137 சப்ராக்ட் பண்ண போறோம்னா, so இது 0 ஆயிடும். 1600 அப்போ 6 7 8 9. அடுத்து இங்க 30 இருக்கு, இங்க வந்து அப்பனா என்ன இருக்குன்னா 17 இருக்கும். 179. அப்போ B plus C வந்து 179. எனக்கு A plus B plus C தெரியுமா? A plus B plus C வந்து 246. இந்த B plus C நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனா, so A plus 179 என்னவா இருக்கும்? 246. அப்ப A ஓட weight என்னவா இருக்கும்? இங்க வந்து ஒரு 21, அங்க வந்து ஒரு 46, 67 தான் A ஓட வெயிட்டா இருக்கும். 67 kg. ஓகேவா? So the weight of A is equal to 67 kg. Yeah, so answer is correct. Okay. அடுத்த question. The marks obtained by 40 students of a class is 85. The difference between the marks obtained by the student who got the highest and the lowest mark is 108. If both the students are removed, then the average falls by 1. Okay. இப்ப sum by 40 என்ன 85. அப்ப அந்த 40 பேரோட டோட்டல் மார்க்ஸ் என்னவா இருக்கும்? So 0 5 4s are 22 0 8 4s are 32 33 34. கரெக்டா? 70 170 340 கரெக்ட். இப்ப அடுத்து ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் மார்க்ஸோட டிஃபரன்ஸ் வந்து 108 சொல்லிட்டாங்க. அப்ப ஹையஸ்ட் லோயஸ்ட், இப்ப லோயஸ்டா வாங்கினவன் எக்ஸ் வாங்கியிருந்தா ஹையஸ்ட் வாங்கின வந்து எக்ஸ் பிளஸ் 108 மார்க்ஸ் வாங்கியிருப்பான். ஓகேவா? இப்ப இந்த இந்த 2% நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்னோட ஆவரேஜ் வந்து ஃபால்ஸ் பை 1 மார்க்னு சொல்றாங்க. தட் இஸ் சம் பை 38 இஸ் ஈக்குவல் டு 84ன்றான். கரெக்டா? அப்ப சம் இஸ் ஈக்குவல் டு வாட்? அதாவது இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா டோட்டல் எனக்கு என்ன வருதுன்னு பாப்போமா? 84 into 38 பாப்போமா? 8 4s are 32, 8 8s are 64, 65 66 67 67. So 4 3s are 12, 8 3s are 24 25, 7 8 9 2 11. So 3192. ஓகேவா? see இவங்க 40 பேரோட டோட்டல் வந்து 3400, 38 மெம்பர்ஸோட டோட்டல் வந்து 3192. அப்ப இவங்க இந்த ரெண்டு டோட்டலையும் நான் சப்ராக்ட் பண்ணனா ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்டோட டோட்டல் சம் எனக்கு கிடைக்குமா? சோ 3400 minus 3192 என்னவா இருக்கும்? 08 208. ஓகேவா? சோ இப்போ இந்த 208 தான் என்னன்னா ஹையஸ்ட் பிளஸ் லோயஸ்ட். ஹையஸ்ட் வந்து எனக்கு தெரியுமா? So x plus 108 plus x that is equal to 208. அப்ப 2x வந்து என்னவா இருக்கும்னா 100.
அப்ப x is equal to 50. அப்ப lowest mark வந்து 50, highest mark வந்து 158. கரெக்டா? ஏன்னா இது கூட 108 ஆட் பண்ண போறேன். அப்ப என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் த ஹையஸ்ட் மார்க் கேக்குறாங்க. ஹையஸ்ட் மார்க் வந்து 158. ஓகே. அடுத்த கொஸ்டின். In a hockey tournament, the average number of goals scored by India in the first 6 matches was 2, while that in the last 6 matches was 4. If 3 goals were scored in the 6th match, then find the number of goals scored by India in the average number of goals scored by India in the tournament if a total of 11 matches are played. இப்போ டோட்டலா 11 மேட்சஸ் ப்ளே பண்றாங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இதுல ஃபர்ஸ்ட் 6 மேட்சோட ஆவரேஜ் ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் 6 மேட்சோட ஆவரேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2. அப்படின்னா டோட்டலா ஃபர்ஸ்ட் 6 மேட்சஸ்ல 12 கோல்ஸ் ஸ்கோர், அதாவது ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. அடுத்து while that in the last 6 match was 4. லாஸ்ட் 6 மேட்ச்ல 4 ஆவரேஜா 4னா அப்ப டோட்டலா லாஸ்ட் 6ல 24 கோல் ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. அடுத்து 6th இதுல 3 கோல்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்பனா என்ன பண்ணலாம்? சோ இப்ப ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 இந்த டோட்டலா 12, இதுல 6th மட்டும் 3 கோல்ஸ்னா 1ல இருந்து 5 வரைக்கும் கரெக்டா? 1ல இருந்து 5 வரைக்கும் எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருப்பாங்க? 9 கோல்ஸ் ஸ்கோர் பண்ணிருப்பாங்களா? அப்ப 1ல இருந்து 5 வரைக்கும் 9, 6ல இருந்து 11 வரைக்கும் 24. அப்போ டோட்டல் என்னன்னு கேக்குறாங்களா? சோ 9 plus 24 is 33. 33 by 11 3. ஓகேவா? அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். சும்மா பார்த்தோன்னே அப்படியே போறதான். இதுல எதுவும் எழுதிட்டு அதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? அப்போ 1 to 5 வந்து 9, 6 to 11 வந்து 24. அப்போ டோட்டல் 33 கோல்ஸ். ஓகேவா? அப்ப ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 33 by 11. So average is equal to 3 goals. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். In an office, so in an office, the average salary of all employees is 7,000. If the average salary of 22 executives is 12,000 and that of others is 5,000. இப்போ ஆக்சுவலா என்னன்னா ஒரு ஆஃபீஸ்ல எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க அண்ட் அதர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் என்னன்னா 22 பிளஸ் n அசியூம் பண்ணிக்கலாமா? டோட்டல், அதாவது அதர் எம்ப்ளாயிஸ் வந்து n மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா இப்போ டோட்டல் எம்ப்ளாயிஸ் that is equal to 22 plus n. இப்ப average of all the employees கொடுத்துறானா, that is 7,000. that is sum divided by 22 plus n என்னவா இருக்கும்னா 7,000. அப்ப sum of the total salary என்ன 7 14 1 4, so 154 1 2 3 plus 7,000 n. இதுதான் கம்பெனில கொடுக்கிற டோட்டல் salary. ஓகேவா? அடுத்து இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸோட salary வந்து ஆவரேஜ் salary வந்து 12,000 சொல்லியிருக்கான். அப்போ sum by 22 is equal to 12,000. அப்ப sum என்னவா இருக்கும்? so 24 26 1 2 3. அதாவது எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு கொடுக்கிற salary வந்து இது. அடுத்து அதர் எம்ப்ளாயிஸ் எவ்வளவு இருக்காங்க? n. அந்த அதர் எம்ப்ளாயிஸோட ஆவரேஜ் salary என்னன்னா 5,000. அப்ப அதர் எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கிற salary என்னவா இருக்கும்? 5,000 n. ஓகேவா? இப்ப இந்த சம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? டோட்டல் சம் ஈக்குவலா இருக்குமா? தட் இஸ் 154,000 பிளஸ் 7,000 n. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இந்த ரெண்டு சமுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ 264 பிளஸ் 5,000 n. ஸோ அப்போ இத அங்க கொண்டு போறேன். ஸோ 2,000 n ஈக்குவல் டு 154. ஸோ 154ன்றப்போ 11. ஸோ 11 4 0 பண்ணுமா? 1 2 3 4. இப்போ 3 0 கேன்சல் பண்றேன். அப்ப n என்னவா இருக்கும்னா 55. கரெக்டா? ஸோ அதர் எம்ப்ளாயிஸ் வந்து 55. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ அப்போ டோட்டல்னா என்ன பண்ணணும்?
22 plus n, that is 22 plus 55, that is total of 77 employees are there in the office. Okay. அடுத்த question. Find the average of the first 50 multiples of first 10 multiples of 50. So first 10 multiples of 50 னா என்ன? 50, 100, 150 அப்படியே எங்க வரைக்கும் போகும்? 500 வரைக்கும் போகும். ஓகேவா? see இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டா 50 ஆல இன்க்ரீஸ் ஆகுதா? சோ இத வந்து அப்படியே ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணா போதும். So average is equal to 50 plus 500 by 2, that is 550 by 2, that is 275. ஓகேவா? சிம்பிளான क्वेश्चन தான் இது. அடுத்து find the average of all the 3 digit numbers whose unit digit is half of the 100 digits. So இப்போ ones, tens, hundreds, unit digit is half of the 100 digit. So இது 2 னா இது 1 ஆ இருக்கணும், இது 4 னா இது 2 ஆ இருக்கணும், இது 6 னா இது 3 ஆ இருக்கணும், இது 8 னா இது 4 ஆ இருக்கணும். கரெக்ட்டா? சோ இதுதான பாசிபிள் நம்பர்ஸ். கரெக்ட்டா இல்லையா? அதாவது யூனிட்ஸ் டிஜிட் இஸ் half the hundreds digit. கரெக்ட்டா இருக்கா? இந்த பேட்டர்ன்ல இருக்க நம்பர்ஸ். அப்போ இந்த 2ல ஸ்டார்ட் ஆகி 1ல முடியற மாதிரி எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? 201, 211, 221 அப்படியே வந்து 291 வரைக்கும் இருக்கும். சோ இது வந்து 401, 411 அப்படியே வந்து 491 வரைக்கும் இருக்கும். சோ இது என்னவா இருக்கும்னா 601, 611 அடுத்து அப்படியே வந்து 691 வரைக்கும் இருக்கும். சோ இது என்னவா இருக்கும்னு பாருங்களேன். 801ல இருந்து 811 அடுத்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 891 வரைக்கும் இருக்கும். see இங்க இருக்க எல்லாமே 10 10 டிஃபர் ஆகுதா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணி அதை 2 ஆல சப்ராக்ட் பண்ணனா எனக்கு வந்து ஆன்சர் வந்துருமா? சோ 492 டிவைடட் பை, அதாவது இப்போ 201, 211 அப் டு 291, அடுத்து 402, 412 அப் டு 492, அடுத்து 603, 613 அப் டு 693, அடுத்து 804, 814 அப் டு 894. இப்போ இதோட ஆவரேஜ் எனக்கு வேணும் அப்படின்னா ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்? ஆவரேஜ் எடுத்து 4 ஆவரேஜையும் ஆட் பண்ணி 4 ஆல் டிவைட் பண்ணா ஆன்சர் வருமா? ஸோ இதோட ஆவரேஜ் என்னவா இருக்கும்னா ஸோ 201 பிளஸ் 291 டிவைடட் பை 2. ஸோ இது வந்து 402 பிளஸ் 492 டிவைடட் பை 2. இது வந்து 603 பிளஸ் 693 டிவைடட் பை 2. இது வந்து 804 பிளஸ் 894 டிவைடட் பை 2. ஸோ அப்போ இங்க என்ன இருக்கும்? ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். 492 டிவைடட் பை 2 அது வந்து என்னவா இருக்கும்னா ஸோ 2, 4, 6 இதுக்கு என்னவா இருக்கு? 894 4, 4, 7 இதுக்கு என்னவா இருக்கு? 1296 that is 6, 4, 8 1698 divided by 2 இது என்னவா இருக்கும்னா 849. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுவோமா? 15, 21, 30, 16, 17, 18, 19, 1, 9, 10, 20, 21. இப்போ 2190 நான் 4 ஆல டிவைட் பண்ணலாமா? 5 பேலன்ஸ் 1, 4 4s are 16, 17, 18, 19 பேலன்ஸ் 3, 7 4s are 28. So 547.5 is the answer. Correct. So 547.5 will be the average of all the 3 digit numbers whose unit digit is half of the hundreds digit. Okay, இது வந்து ஒரு நல்ல क्वेश्चन. அடுத்து the average age of a family of 10 members is 28. Okay, so average age of a family of 10 members is 28. The youngest one, Babli, is 2 years old. The second youngest one, Bablu, is 6 years old. Find the average age of the family just before Bablu was born. Bablu பொறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபேமிலியோட ஆவரேஜ் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்
ஆவரேஜ் என்னன்னு பார்ப்போம். அதாவது இப்போ ப்ரெசென்ட்ல sum by total is equal to average. அப்ப sum divided by 10 is equal to 28 னா sum is equal to 280. ஓகேவா? இப்ப யார் பிறக்கிறதுக்கு முன்னாடி கேக்குறாங்க? பப்ளு பான் ஆகிறதுக்கு முன்னாடி கேக்குறாங்க. அதாவது 6 இயர்ஸ்க்கு முன்னாடி கேக்குறாங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் இந்த பப்ளின்ற பர்சன் பான் ஆகி 2 இயர்ஸ் ஆகுதா? அப்போ ஃபார் என்ன சொல்றது, 2 இயருக்கு 10 பேரோட ஆவரேஜ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. தட் இஸ் நான் வந்து அதாவது பப்ளி பொறுக்கிறதுக்கு முன்னாடி போகணும்னா ஐ ஹாவ் டு சப்ராக்ட் 20 ஃப்ரம் த டோட்டல். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. ஸோ பிஃபோர் பப்ளி பான் டோட்டல் சம் என்னவா இருக்கும்னு பாருங்களேன். 280ல 20 சப்ராக்ட் பண்ணணும். தட் இஸ் 260. ஏன்னா சி மொத்தம் 10 பேர் இருக்காங்க. 10 பேரு நான் 2 வருஷம் முன்னாடி போறேன். பிகாஸ் சி பப்ளிக்கு இப்பதான் 2 இயர்ஸ் ஆகுது. அப்பனா நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி போனேன்னா பப்ளிக் பிறந்திருக்க மாட்டான். அப்ப ஈச் பர்சனுக்கும் 2 இயர்ஸ் நான் பின்னாடி அதாவது சப்ராக்ட் பண்ணணும். அப்பனா 10 மைனஸ் 10 மைனஸ் ஆஃப் 10 into 2. ஓகேவா? ஸோ இதுதான் அதாவது 260 தான் என்னன்னு பாத்தீங்கன்னா டோட்டல் ஏஜ் ஆஃப் த ஃபேமிலி பிஃபோர் பப்ளி இஸ் பார்ன். இப்ப 9 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க ஃபேமிலில. சி ஏன்னா பப்ளியோட சேர்த்து தான் இந்த 2 பேர் சேர்த்துனாதான் 10. இப்போ ஒரு பர்சன் பிறக்கவே இல்லைன்னா இப்ப 9 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த பப்ளுவோட ஏஜ் வந்து 4 இருக்கும். நான் பப்ளு பிறக்கிறதுக்கு முன்னாடி போகணும்னா ஐ ஹாவ் டு கோ 4 இயர்ஸ் பேக்வர்டா. அப்ப ஐ ஹாவ் டு சப்ராக்ட் 9 into 4. அப்போ பிஃபோர் பப்ளு பார்ன் அது என்னவா இருக்கும்னா 260 minus 9 into 4, that is 260 minus 36. அது என்னவா இருக்கும்? 4 இது 500 2, so 224. இப்ப எத்தனை பேர் தான் இருக்காங்க? 8 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஓகேவா? now 8 members in the family. okay, total sum என்ன? 224. அப்ப average என்ன? 16 6, so 28. so average age before Bablu was born is 28 years. okay, ஸோ ஜஸ்ட் அதாவது இந்த இயர்ல முன்னாடி போனா எப்படி சப்ராக்ட் பண்ணணும்ன்றத வந்து ஸோ ஜஸ்ட் லேர்ன் திஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த கான்செப்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஸோ தேர் ஆர் 3 persons A, B and C in a room. If a person D joins the room, the average weight of the persons in the room reduces by x kg. இப்போ ஃபர்ஸ்ட் நான் A plus B plus C யோட ஆவரேஜ் வந்து ஏன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்ப A plus B plus C யோட டோட்டல் ஏஜ் என்னவா இருக்கும்? A plus B plus C is equal to 3A. ஓகேவா? இப்ப if a person D joins the room, the average weight of the person reduces by x. இப்போ A plus B plus C plus D divided by 4 அப்படின்னா average reduces by x kg. ஆல்ரெடி A தான் average. அப்ப A minus x ஆகுது. அப்போ A plus எனக்கு A plus B plus C தெரியுமா? A plus B plus C க்கு பதிலா நான் 3A ன்னு போடுறேன். plus D அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 4A minus 4x. அப்ப D யோட ஏஜ் என்ன வெயிட் என்னவா இருக்கும்னா வெயிட் தானே, தட் இஸ் A minus 4x தான் D யோட வெயிட். அடுத்து என்ன சொல்றாங்க? if a person E joins the room, அதாவது instead of D, if a person E joins the room, the average weight of the persons in the room increases by 2x. அப்போ A plus B plus C plus E கரெக்டா? A plus B plus C plus E divided by 4 அப்ப என்ன ஆகுதுன்னா average plus 2x, average increases by 2x kg. அப்ப A plus B plus C தான் எனக்கு தெரியுமா 3x ன்னு. 3A கரெக்டா? சோ 3A plus E என்னவா இருக்கும்னா 4A plus 8x. அப்ப E யோட வெயிட் என்னன்னு பாத்தீங்கன்னா A plus 8x. ஓகேவா? D யோட ஏஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா, தட் இஸ் A minus 4x. இப்ப அடுத்து என்ன க்ளூ கொடுத்திருக்காங்க? if the weight of E is 12 kg more than D, அதாவது weight of E வந்து 12 kg more than D, அப்போ E minus D is equal to 12. கரெக்டா? so E minus D is equal to 12. அப்போ மாத்தி விட்டேன். A plus 8x minus of A minus 4x is equal to 12.
அப்போ a plus 8x minus a plus 4x is equal to 12. இது கேன்சல் ஆகுது. அப்ப 12x is equal to 12 னா x ஓட வேல்யூ என்ன 1. ஓகேவா? சோ என்ன கேட்டிருக்காங்க? find the value of x தான் கேட்டிருக்காங்க. so the answer is 1. ஓகே. அடுத்த கொஸ்டின். in a company 20% of the employees work in manufacturing unit. ஓகேவா? சோ ஒரு கம்பெனி இருக்கு. அதுல 100% இருக்காங்கன்னா 20 வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருக்காங்க, 80 வந்து ரிமைனிங்ல இருக்காங்க. சோ இது வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட், இது வந்து நான் மேனுஃபேக்சரிங் யூனிட். ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க? if the total salary obtained by all the manufacturing employees is 1/6 of the total salary obtained by all the employees in the company. இப்போ எல்லா எம்ப்ளாயிஸும் டோட்டல் ஆவரேஜ் வந்து 6s ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? புரிஞ்சா? 6x ன்னு எடுத்துக்கிட்டா ஆவரேஜ் salary of the manufacturing வந்து s தான். because 1/6 of the total. இங்க நல்லா பாருங்க. the total என்ன கொடுத்திருக்காங்க? செகண்ட் லைன் பாருங்களேன். if the total salary obtained by all the manufacturing employees is 1/6 of the total salary obtained by all the employees. எல்லா எம்ப்ளாயிஸ் ஓட டோட்டல் வந்து 6x னா டோட்டல் salary 6x னா மேனுஃபேக்சரிங்ல இருக்கிறவங்களோட salary வந்து வெறும் s தான். that is 1/6. அப்ப நான் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருக்கவங்க எவ்வளவு வாங்குவாங்க? 5s வாங்கியிருப்பாங்களா? அதாவது டோட்டல் salary. அதாவது 20 பேர் இருந்தாங்கன்னா 20 மேனுஃபேக்சரிங்ல இருக்க 20 பேரோட டோட்டல் salary வந்து s. நான் மேனுஃபேக்சரிங்ல இருக்க 80 மெம்பர்ஸோட டோட்டல் salary வந்து 5s. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? find the ratio of the average salary obtained by manufacturing employee to the average salary obtained by non manufacturing employee. இப்போ average salary என்னவா இருக்கும்? ஆவரேஜ்னால என்ன? சம் பை டோட்டலா? சம் என்ன? s. டோட்டல் வந்து 20. இங்க என்னவா இருக்கும்? அதே சம் பை டோட்டல்னா 5s divided by 80. அவங்க இந்த ரேஷியோ தான் கேட்டிருக்காங்களா? so s by 20 is to 5s by 80. s s கேன்சல் ஆகுது. இது 1, இது 4. அப்போ 4:5 தான் ஆவரேஜ் salary obtained by an manufacturing and non manufacturing. okay, so 4:5 is the answer. அடுத்த question. so the average weight of students in a class increases by 600 gram when some new students join the class. okay, if the average weight of the new students is 6 kg more than the average weight of the original students, then the ratio of the number of original students to the new students is. இப்ப ஆக்சுவலா இனிஷியலா n நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு பார்ப்போம். ஸோ சம் பை n இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ். ஓகேவா? அப்போ அந்த இனிஷியலா இருக்கவங்களோட டோட்டல் வெயிட் வந்து n இன்ட்டு ஏன்னு இருக்கு. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க? the average weight increases by 600 gram. see இது எல்லாமே கிலோகிராம்ல இருக்கு. நான் 600 வந்து அப்படியே போடக்கூடாது, 0.6 ன்னு போடணும். when some new students join, if the average weight of the new student is 3 kg more than the average weight of the original students. அதாவது இப்ப ஆவரேஜா ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றாங்கல்ல அவங்க, அதாவது இப்ப புதுசா ஜாயின் பண்றவங்க n1 ன்னு எடுத்துப்போம். அவங்களோட ஆவரேஜ் என்னவா இருக்குன்னா 3 kg more than the original, அதாவது a+3 இருக்கு. அப்ப இந்த புதுசா வர்றாங்கல்ல அவங்களோட சம் என்னன்னு பாத்தீங்கன்னா n1a plus 3n1. ஓகேவா? இப்ப இந்த ரெண்டு சம்மையும் ஆட் பண்ணி டிவைடட் பை n plus n1 போட்டனா that is equal to a plus 0.6. புரிஞ்சுச்சா? அதாவது இப்ப டோட்டல் சம் டிவைடட் பை டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ், அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ஆவரேஜ் பிளஸ் 0.6. இப்போ டோட்டல் சம் என்ன? ஆல்ரெடி இருக்கவங்களோட சம் வந்து NA, புதுசா வர்றவங்களோட வெயிட் என்னன்னு பாத்தீங்கன்னா n1a பிளஸ் 3n1. இப்போ டோட்டலா என்ன இருக்காங்க? n plus n1. கரெக்டா? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து n plus n1 that is equal to a plus 0.6. இப்போ இதெல்லாம் நான் மல்டிப்ளை பண்ணலாமா? so na plus n1a plus 3n1 is equal to an plus 0.6n plus an1 plus 0.6n1. இப்போ NA-வும் AN கேன்சல் ஆகுது, n1a-வும் இதுவும் கேன்சல் ஆகுது. இப்போ இங்க என்ன இருக்குன்னா 3n1 is equal to 0.6n plus 0.6n1. இது அங்க போச்சுன்னா என்ன ஆகும்? 2.4n1 is equal to 0.6n. அப்போ என்ன கேக்குறாங்க? ஒரிஜினல் ஸ்டூடெண்ட் டு த நியூ ஸ்டூடெண்டோட ரேஷியோ தானே கேக்குறாங்க. n by n1 என்னவா இருக்கும்? 2.4 divided by 0.6, that is 24/6, 4/1. ஓகேவா? ஒரிஜினல்
டு நியூ ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோ வந்து 4/1. ஓகேவா? ஸோ n/n1 is equal to 4/1. ஓகே, அடுத்த கொஸ்டின். Vicky earns ₹4,000 per month and wants to save an average of ₹550 per month in a year. ஸோ விக்கி வந்து 4,000 ஒரு மந்த்துக்கு சேலரி வாங்குறான். அவன் வந்து 550 rupees வந்து ஒரு மாசத்துக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறான். அப்ப அவனோட டோட்டல் சேவிங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் தி இயர், அவனோட பிளான் பண்ணதுபடி, அதாவது ஒரு மந்த்துக்கு 550 சேவ் பண்ணா 1 இயர்ல அவனோட டோட்டல் சேவிங்ஸ் என்னவா இருக்கும்? இப்போ டோட்டல் சேவிங்ஸ் என்னவா இருக்கும்னா 550 into 12. ஸோ இது வந்து 0 அகைன் 6 0 6 12 plus 6 வந்து 1800. 1800 18,000 வருமா? இல்லையே, 55 into 12 தானே. 55 into 12 6 0 60 66. ஸோ 6,600 வரணும். நான் என்னவோ தப்பா போட்டு வச்சிருக்கேன். ஸோ அப்போ டோட்டல் சேவிங்ஸ் என்னவா இருக்கும்னா 6,600 rupees தான். ஸோ ஹி பிளான்ட் டு சேவ் 6,600 rupees பை சேவிங் 550 rupees பர் மந்த். இப்போ என்ன சொல்றாங்க? அவனோட மந்த்லி சேலரி 4,000 சொல்லிட்டாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் 9 month அவனோட எக்ஸ்பென்சஸ் வந்து 3,500 இருக்கு. அப்ப அவனோட சேவிங்ஸ் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் 9 monthக்கு வந்து சேலரி வந்து 4,000, எக்ஸ்பென்ஸ் ஃபார் 9 month என்னன்னா 3,500. அப்ப சேவிங்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 500 per month. அப்ப 9 monthோட சேவிங் என்னவா இருக்கும்? 4,500. கரெக்டா? அப்ப ரிமைனிங் எவ்வளவு சேவ் பண்ணணும்? அவன் டோட்டலா 6,600ல 4,500 சேவ் பண்ணிட்டான். அப்போ ரிமைனிங் வந்து 2,100 அவன் சேவ் பண்ணணும். ஓகேவா? தட் இஸ் இது வந்து 10th month 11th month and 12th monthல அவன் 2,100 சேவ் பண்ணணும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, he foresees that from the 10th month onward his expenses will increase up to 3,700. அதாவது 10வது மாசத்துல இருந்து 10, 11, 12 இந்த 3 மாசத்துக்கு அவனோட எக்ஸ்பென்சஸ் வந்து 3,700 ஆயிரும்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ 4,000 தான் அவன் சேலரி, பட் ஆனா 3,700 தான் இது பண்ணுனா அவனால ஒரு மந்த்துக்கு 300 தான் சேவ் பண்ண முடியும். இப்போ டோட்டலா எனக்கு 2,100 வேணும்னா தட் இஸ் 700 பர் மந்த். அதாவது இன் 10th 11th 12th monthல அவன் ஒரு மாசத்துக்கு 700 ரூபாய் சேவ் பண்ணாதான் அவன் பிளான் பண்ண டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். பட் சி அவனால ஃப்ரம் 10th monthல இருந்து 12th month வரைக்கும் 4,000 ரூபாய் சம்பாரிச்சு அதுல 3,700 வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டானா 300 தான் சேவ் பண்ண முடியும். ஓகேவா? பட் எனக்கு வந்து என்ன பண்ணும், 700 rupees வந்து ஒரு மந்த்துக்கு சேவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஐ வாண்ட் 700 per month. அப்பனா 400 rupees வந்து அடிஷனலா ஏர்ன் பண்ணணும். கரெக்டா? கரெக்டா இல்லையா? 4,000 ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருந்து 3,700 ஸ்பெண்ட் பண்ணிட்டானா என்னால 3,300 தான் சேவ் பண்ண முடியும். பட் அக்கார்டிங் டு நான் என்னோட எஸ்டிமேட்லாம் கரெக்டா ஃபில் ஆகணும்னா நான் வந்து ஒரு மந்த்துக்கு, அதாவது கடைசி 3 மாசத்துக்கு 700 rupees சேவ் பண்ணணும். அப்ப 300 தான் என்னால சேவ் பண்ண முடியுது. ஸோ பேலன்ஸ் 400 ஐ ஹாவ் டு ஏர்ன் எக்ஸ்ட்ரா. அப்பனா என்னோட நியூ ஏர்னிங்ஸ் ஃபார் 10, 11 and 12th month என்னவா இருக்கும்னா ஆல்ரெடி 4,000 அது கூட 400ன்றப்ப 4,000 plus 400 4,400 rupees ஏர்ன் பண்ணணும். அப்பதான் என்னால வந்து என்ன நான் திங்க் பண்ண, நான் பிளான் பண்ண சேவிங்ஸை ஐ கேன் அச்சீவ். ஓகே, so that's all with the topic, guys. Okay, so I hope I covered every possible questions in this average topic. Okay, so we will meet in the next class. Okay, so thank you so much.